இயேசு கிறிஸ்துவின் ஈடின் என்ற நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்து பிறப்பின் நல்ல நாளில் கிறிஸ்துவின் ஒளி உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான இருளும் மாறப்போகிறது. இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. அதை பார்க்கலாமா? ஏசாயா 9வது அதிகாரம் தன்னுடைய 1வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஈனமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரையறையிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அந்த தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இல்லை, ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதி புறஜாதியாருடைய கலிலேயா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கே 2 விதமான கோத்திரத்தார் இருக்கிற செபுலோன் நப்தலி கோத்திரத்தார். அங்கு அது ஈனப்படுத்தப்பட்டிருக்கிறது, இருண்டு இருக்கிறது. ஈனம்னா எவ்வளோ மோசமா அதை ட்ரீட் பண்ணப்படுகிறது, அது தரக்குறைவா பார்க்கப்படுகிறது, அவர்களை யாரும் மதிக்கிறது இல்லை. அங்க ஒரு இருள் சூழ்ந்த சூழ்நிலை, எல்லா விதத்திலும் அவங்க லோ லெவல்ல போயிருக்கிறாங்க. ஃபினான்ஷியலியா இருக்கட்டும், லைஃப் ஸ்டேட்டஸா இருக்கட்டும், எல்லா விதத்திலும். ஏன்னா இவர்கள் ஒரு காலத்தில் இவர்கள் இஸ்ரவேலர் தான். இது வட இஸ்ரவேலில் உள்ள ஒரு பகுதி. ஆனால் அசிரிய படையெடுப்பு மற்ற படையெடுப்பின் காலத்துல இவங்க ஒரு மிக்சட் குரூப் ஆயிட்டாங்க. இந்த யூதர்கள் மற்ற புறஜாதியாரோட சம்பந்தம் கலந்ததுனால இவங்க மிக்சட் குரூப் ஆனால இந்த ரியல் யூதர்கள் இவர்களை வேல்யூ பண்றதில்ல, இவங்களை புறஜாதியார் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் புறஜாதியாருடைய கலிலேயா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஈனப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனா ஒரு டைம் வரும், அந்த டைம்ல இந்த ஈனம் மாறி இவர்களுக்கு மேல் ஒரு மகிமை, அதாவது ஒரு உயர்வு, ஒரு மாற்றம். இவங்களை இப்ப யாருமே காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. ஆனா இவங்க லைஃபை ஒரு ரெஸ்டோர் பண்ண போகிறார், நடக்க போகிறது, ஒரு ரெஸ்டோரேஷன் நடக்க போகிறது அப்படிங்கிறது ஏசாயா தீர்க்கதரிசனமா சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாரு. 2வது வசனம், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. யாரை பற்றி எதை பற்றி சொல்லியிருக்குன்னா, இந்த ஜனங்கள் மேல எப்போ இயேசு என்ற ஒளி வீசுமோ அப்பொழுது கர்த்தருடைய பார்வை அவர்கள் மேல் பட்டு இயேசு அவர்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுது இரண்டு இருக்கிற சூழ்நிலை அப்படியே இருக்காது. இப்படியே சொல்லிட்டு தான் இந்த 9வது அதிகாரத்தினுடைய 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது. நம்ம கிறிஸ்துமஸ் சீசன்ல நிறைய திரும்ப கேட்கிற வார்த்தை இது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அப்ப கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த ப்ராஃபஸி இயேசுவை குறித்து சொல்லப்பட்டது. அப்ப இயேசு ஒரு ஈனப்படுத்தப்பட்ட பகுதியில், ஈனமாய் கருதப்பட்ட, ரொம்ப மோசமாய் மற்றவர்கள் மதிக்காத ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு பிளேஸ்க்கு மேல இயேசுவனுடைய ஒளி வரும் பொழுது வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறதா அந்த தீர்க்க தரிசனம். அது மாறுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே மார்க்குக்கு வாங்க. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதான் பார்க்கலாம். இயேசு தன்னுடைய ஊழியத்தை தொடங்குகிறது இங்கு சொல்லப்படுகிறது. இயேசு கலிலேயாவிலே தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, எங்க கலிலேயா, இதே கலிலேயா ஒரு நாளிலே அது ஈனப்படுத்தப்பட்டது, அது புறஜாதியாருடைய கலிலே அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த கலிலேயாவை தேடி இயேசு வருகிறார். மற்றவங்க யாரும் வேல்யூ பண்ணாத ஒரு இடத்துல பரமபிதா தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார். இந்த கலிலேயாவுக்குள்ளதான் நாசரேத் இருக்கிறது, இந்த கலிலேயாக்குள்ளதான் கானான் இருக்குது. கானான்ல தான் ஆண்டவர் முதல் அற்புதத்தை செய்தார்ல. அதே மாதிரி கப்பர்நகூம் இங்கதான் இருக்கிறது. ஒரு காலகட்டத்துல புறஜாதியாரின் தேசம், மோசமான தேசம், இவங்களுக்கு வேல்யூவே கிடையாது அப்படின்னு உள்ள பகுதியை தேடி, அந்த ஜனத்தை தேடி இயேசுவதான். என்ன கேட்கிற இந்த நேரத்துல மற்றவர்களால் ரிஜெக்ட் ஆகி ஒரு ரிஜெக்டட் ஃபீலிங்ல இருக்கிறீங்களா? என்ன யாருமே வேல்யூ பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு யாருமே உதவி செய்ய இல்லை, எனக்காக பேச யாரும் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களை தேடி இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல மட்டும் இல்ல, தொடர்ந்து வருகிற நாட்களும் இயேசு வருகிறார் உங்க வாழ்க்கையை மாற்றும்படி. எந்த இடத்துல நீங்க மோசமான சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணீங்களோ அதே இடத்துல மகிமையும், வெட்கத்துக்கு பதிலா மகிமையை பார்க்க போறீங்க. ஈனத்திற்கு பதிலாக மகிமை, சமாதானம், சந்தோஷம், ஒரு உயர்வை உங்களை தேடி அனுப்ப கர்த்தர் ரெடியா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற இருளை மாற்றும்படியாய் கிறிஸ்து வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை என்ற இருளை மாற்றி, போராட்டம் என்ற இருளை மாற்றி உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய் அவர் வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில துக்கப்பட்ட நாட்கள் முடிந்து ஒரு துதி பாடலின் சத்தம்
எழும்ப போகிறது. பாருங்க, நம்ம ஒரு காலத்துல புறஜாதியாருடைய கலிலியா, அந்த கலிலியாக்குள்ள நம்ம போனாலே தீட்டுப்பட்டுருவோம் அப்படின்னு நினைத்த பகுதியை தேடி இயேசு வந்த பொழுது, இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களின் புனித ஸ்தலம் சொல்லப்படுகிற அந்த எருசலேம் இருக்கிறது ஒரு காலகட்டத்துல புறஜாதியாரின் கலிலியா என்று சொல்லப்பட்ட பகுதியில தான். அப்போ ஒரு காலத்துல ஈனப்படுத்தப்பட்டது இன்னைக்கு ஒரு புனித ஸ்தலமாய் மாறி இருக்குது. உங்க வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் சூழ்நிலையை மாற்ற போகிறார். இதுவரை என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு தெரியும். உங்க வாழ்க்கை மாறப்போகிறது அப்படிங்கிறது ஒரு முழு நிச்சயத்தோட உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். உங்க சூழ்நிலை மாறப்போகிறது. இப்படிதான் ஒரு மரியாள் என்ற ஒரு இளம் பெண், அவங்க திடீர்னு கர்ப்பமாகறாங்க. கல்யாணம் ஆகல, கன்னிகையான இந்த பெண் கர்ப்பமானதும் ஊரே அவங்கள பார்த்து ரொம்ப மோசமா பேசுகிறாங்க. இந்த பெண் என்ன, இவன் எப்படி இந்த கர்ப்பம் நடந்துச்சோ நினைச்சு பாருங்க. நம்ம ஊர்ல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா எப்படி பேசுவாங்க? அப்படிதானே அந்த சின்ன பொண்ணை பத்தி பேசியிருப்பாங்க. இது நடந்தது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அதுவும் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை போல் அப்படியே பெண்களுக்கு எந்த அளவு இம்பார்ட்டன்ட் எப்படி நம்ம கலாச்சாரம் இருக்கு, அது போல அதற்கு ஒத்த கலாச்சாரத்தை விட எபிரேய கலாச்சாரத்துல மரியாள் இருக்கிறாங்க. இங்க ஒரு கணவருக்கு ஒருத்தரோட என்கேஜ் ஆயிருக்கிற நிச்சயார்த்தம் முடிந்து விட்டது. என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச பிறகு இவங்க திடீர்னு கர்ப்பமாகறாங்க. அவங்களுக்கு கணவனா நியமிக்கப்பட்டவர் யோசேப்பு. அவர் பிரச்சனை பண்ணாம அப்படியே பிரிச்சு விட்டுறலாம், அந்த பொண்ணுக்கு நம்ம பெருசா கேவலப்படுத்த வேண்டாம், விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும், இப்போ தெரியும், ஆனா அந்த நாட்கள்ல உள்ள யாருக்காவது இது தெரிஞ்சிருக்குமா? இது பரிசுத்த ஆவியினால் உருவான கர்ப்பம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அது மரியாளுக்கு மட்டும் தெரியும். இதை யாருக்கு சொன்னாலும் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. இந்த காலத்திலேயே ஒரு கன்னிகை கர்ப்பமானால் அப்படின்னா தன்னால நடக்கும் அப்படின்னா நம்மளால நம்ப முடியுமா? இவ்வளவு மெடிக்கல் சயின்ஸ் எல்லாம் வளர்ந்த காலகட்டத்திலே இது நடப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம். சாதாரணமா நடக்கிற விஷயம் இல்லை. அதுக்கு சில மெடிக்கல் ப்ராசஸ் என்னென்னமோ இருக்குது. அதெல்லாம் எப்படியாயிரும் ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண் கர்ப்பமாகிறது அப்படிங்கிறது நடக்காத ஒரு காரியம். அப்ப அந்த காலகட்டத்துல இந்த பெண்ணை எல்லாரும் துச்சமா பார்த்தாங்க, கேவலமா பார்த்தாங்க. ஆனால் கர்த்தருடைய நாம மகிமைக்காய் தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மரியாளை பரலோகம் வேறு விதமாய் பார்த்தது. இந்த மரியாளோட லைஃப்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு அந்த திருமணம் தடைபட்டுருச்சுன்னு அந்த பெண்ணோட எதிர்காலமே முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அப்படின்னு இருக்கிற காலகட்டத்துல பரலோகம் கர்த்தருக்காய் அர்ப்பணித்து அந்த பெண்ணுக்காய் செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆங்காங்கே தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள், யோசேப்பு இடத்துல அனுப்பப்பட்டார்கள். நான் சொல்றேன் இதெல்லாம் மத்தேயு 1வது அதிகாரத்துல இருக்கிறது. 1வது அதிகாரம் 20வது வசனத்துல யோசேப்பு இடத்துல தூதன் அனுப்பப்படுகிறார். நீ நினைக்கிற மாதிரி இது தப்பான வழியில வந்த கர்ப்பம் இல்ல, உனக்கு மனைவியா கொடுக்கப்பட்ட மரியாளை சேர்த்துக்கொள். அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கு. அவளுக்குள்ளால கர்த்தர் வந்திருக்கிறார். அவளுடைய கருவிலிருந்து தேவன் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார் அப்படின்னு சொல்ற செய்தியை தேவதூதர்கள் மூலமாய் பரலோகம் அனுப்புகிறது. சில நேரத்துல நம்ம லைஃப்ல ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம், கர்த்தரை உண்மையா தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா இன்னும் பிரச்சனைகள் என் வாழ்க்கையில வந்துட்டே இருக்குது. ஏன் இப்படி அப்படின்னு, எனக்காக யாரு இதெல்லாம் செய்வா, யாராவது எனக்காக பேசுவாங்களா, பேசுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? பரலோகம் உங்களுக்காய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒருவேளை தூதர்கள் அனுப்பப்பட்டது மரியாளுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் மரியாளை சுற்றி இருந்த எல்லா பிரச்சனையும் சரியாகி எல்லாம் ஆல் செட் ஆகிறது வரை பரலோகம் சும்மா இருக்கவில்லை. எல்லாம் சரியாக்கப்பட்டு மரியாளுக்காய் செயல்பட்ட ஒரு பரலோகம், அதனுடைய பரலோக சேனையும் அவர்களுக்காய் செயல்பட்டது போல என்னை கேட்கிற இந்த நேரத்திலே உங்களுக்காய் பரலோகத்தின் சேனை, தேவ சேனை, தேவனும் அவருடைய சேனையும் உங்களுக்காய் செயல்படுகிறது என்பதை மறந்து விடாதீங்க. உங்கள் சூழ்நிலையில கர்த்தர் உங்களுக்கு உதவியாய் இருக்க போகிறார். அதே போல நமக்காய் செயல்படுகிற தேவன் அப்படியே நம்மளை விட்டுட்டு போகிறவர்ல நம்மோடு கூட இருக்கிறவர். இந்த கிறிஸ்துமஸ் சீசன் முடிஞ்சது இதெல்லாம் முடிஞ்சிருமானா இல்லை. அவர் முடிவில்லாதவர். அவர் உங்க வாழ்க்கையின் முடிவு வரை உங்களோடு கூட இருப்பவர். உங்களுக்காய் சகலத்தையும் செய்வர். எந்த இடத்துல வைக்கிறது பார்த்தீங்களோ அந்த இடத்துல உயர்வு வரப்போகிறது. இருள் சூழ்ந்த வாழ்க்கையை நீங்க இதுவரை அனுபவித்தீங்கன்னா இனி உங்களுடைய வாழ்க்கையில் ஒளி வரப்போகிறது. ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது. இந்த கிறிஸ்துவின் ஒளி உங்கள் வாழ்விலிருந்து பிரகாசிக்க போகிறது. அநேகருக்கு நீங்க ஒளியாய் மாறப்போகிறீங்க. நீங்க இந்த உலகத்துல தேவனுடைய ஒளியை எடுத்து செல்கிறவர்களாய் தேவன் உங்களை பயன்படுத்த போகிறார். நாம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி.
நல்ல பிதாவே நன்றி. என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. யார் யார் அந்த செய்தியை கேட்குறாங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். எந்த பகுதியில் கிரிட்டிக்கலான காரியங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, பிரச்சனைகள் நிறைந்த சூழ்நிலையில் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போவதற்காக நன்றி. அது இயேசுவின் நாமத்தில் அப்படியே சம்பவிக்கட்டும். இருள் நிறைந்த வாழ்விலிருந்து ஒரு ஒளி நிறைந்த வாழ்க்கைக்குள் இவர்கள் எடுத்து செல்லப்படுவதற்காக நமக்கு நன்றி. ஈனம் மாறி மகிமை உண்டாக போவதற்காக நன்றி. பரலோகம் இவர்களுக்கு செயல்பட தொடங்கி விட்டதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் சீசன் மட்டுமல்ல, இனி வருகிற ஒவ்வொரு நாட்களும், வருகிற புதிய வருடம் இவர்களுக்கு ஆசீர்வாதமும் சமாதானமும் சந்தோஷம் உயர்வுகளை அனுபவிக்கிற நாட்களுமாய் மாறட்டும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். சந்தோஷமா இருங்க. இயேசு உங்க கூட இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து பிரகாசிக்க விரும்புகிறார். மறந்து போகாதீங்க. இந்த ஒளியை உலகத்திற்கு நாம் காண்பிப்போம். God bless you.